தான் சாப்பிட்டேன். இதுவும் டீ டைமோட ஒன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசிஸ் நினைக்கிறேன். நான் வந்து விலங்கல்பட்டு முருகர் கோயிலுக்கு தான் வந்தேன். வரும்போது இந்த கடையை பார்த்துட்டு இங்கே டீ நல்லா இருக்கும். ஏன்னா டீ டைமோட ஃப்ரான்ச்சைஸ்னால இங்கே கொஞ்சம் டீ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றனால இங்கே வந்தோம். ஓகே, இங்கே என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் இங்கே? இங்கே டீ தான் ஸ்பெஷலு. பிஸ்கெட்டு, கேக்கு, மற்ற ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம விலங்கல்பட்டில் இருக்கோம். விலங்கல்பட்டில் என்ன ஃபேமஸ்னா நம்ம டீ கடை தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றுப்பட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டீ கடையே இல்லை. அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்க டீ கடையே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வந்து விலங்கல்பட்டில் ரொம்ப ஃபேமஸ் நம்ம முருகன் கோயில். ஆக்சுவலாக முருகன் கோயில் தான் வந்தோம். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இங்கே டீ குடிக்கணுமே, ஏதாவது டீ குடிக்கணும், டீ இல்லை காஃபி குடிக்கணுமே. நானும் காஃபி அடிக்ட்டு, என் ஃப்ரெண்டு டீ அடிக்ட்டு. ஸோ வந்தோம் குடிக்கணுமே அப்படின்னு பார்த்தப்போ கொடுங்க காஃபி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நல்லா இருக்கு. அந்த டீ டைமோட அந்த யூனிக்யூ டேஸ்ட் வந்து நல்லா வந்து ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து டீ கடை கேட்டுட்டே இருந்தான். ஸோ அப்படியே வந்தோம். நம்ம ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சு அண்ணன்ட்ட கேட்டேன், நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த கடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கொடுக்குற டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எடுக்கலாமாண்ணே. அதுவும் சுற்றுப்பட்டில் 20 கிலோமீட்டர் கடையே இல்லைண்ணா. ஏன்னா இங்கே முருகன் கோயிலுக்கு வருவாங்க, வரும்போது நிறைய பேர் வந்து பார்ப்பாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஸோ அண்ணன் எடுக்க சொல்லிட்டாங்க, அதான் எடுத்துருந்தேன். கண்டிப்பா நீங்க முருகன் கோயில் கண்டிப்பா வருவீங்க. வரும்போது அந்த முருகன் கோயிலுக்கு போய் லெஃப்ட் எடுப்பீங்க. லெஃப்ட் எடுக்கிற அந்த லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டீ டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம டீ டைமுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னடா டீ டைமுக்கு நீ வந்து விளம்பரம் பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக டீ டைம்லாம் விளம்பரம் தேவையில்லையே, நீ ஏன் எடுக்கிறேன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து விளம்பரம் தேவையில்லைங்க. ஆனால் இருந்தாலும் இங்கே இப்படி ஒரு கடை இருக்குன்றது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. இப்போ வெளியிலேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பாக வாங்க, வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கடையில் ஸ்நாக்ஸ் நிறையா இருக்குது. ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸு, ஸோ பன்னு, ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரோல் இருக்குது. ரோல் வந்து சிக்கன் ரோல் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அண்டு சம்சா பார்த்தீங்கன்னா 7 ரூபா. இன்றைக்கி 2024 இருக்கும். 7 ரூபாயில சம்சா எவன் தரான்னு தெரில. நான் இது வரைக்கும் 7 ரூபா சம்சா அங்கேயும் பார்க்கல. 7 ரூபா சம்சா வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுருந்தாங்க. 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபான்னு. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 7 ரூபா யாருமே தரல. ஸோ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வில்லேஜ் சைடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க எல்லா ப்ராடக்ட்டுமே. ஸோ அது வந்து வெளியிலேருந்து வர உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் ஒருத்தங்க இருக்காங்க, ஸோ அவங்கள்ட்ட கேடலாம். சொல்லுங்க, எப்படி இருக்கு? இங்கே வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க? நான் டீ தான் சாப்பிட்டேன். இதுவும் டீ டைமோட ஒன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசிஸ் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு இங்கே டீ நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி லாங் வந்ததுலேருந்து இந்த மாதிரி டீ ஷாப் வந்து சூப்பராகவும் இருக்குது. ரொம்ப ட்ராவல் பண்ணி வர்றவங்களுக்கு, ஆன் தி வே விலங்கல்பட்டு போகிறவங்களுக்கு, திருவதிக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி டீ ஷாப்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்குது, ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. மற்றபடி நான் வந்து விலங்கல்பட்டு முருகர் கோயிலுக்கு தான் வந்தேன். இந்த கடையை பார்த்துட்டு இங்கே டீ நல்லா இருக்கும். ஏன்னா டீ டைமோட ஃப்ரான்ச்சைஸ்னால இங்கே கொஞ்சம் டீ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றனால இங்கே வந்தோம். ஓகே, இங்கே என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் இங்கே? இங்கே டீ தான் ஸ்பெஷலு. பிஸ்கெட்டு, கேக்கு, மற்ற ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஈவினிங் டைம்ன்றனால டீ கொஞ்சம் நல்லா இருக்கும். டீ எப்படி இருந்து? நல்லா டீ நல்லா இருக்கு. அந்த குவாலிட்டி ஆஃப் டேஸ்ட் வந்து அதே மெயின்டைன் பண்ணும். ஆமாம், குவாலிட்டி ஆஃப் டேஸ்ட் அதே மாதிரி டீ டைமில் கடலூர் எங்கே போனாலும் இந்த டீ டைமோட இது இருக்குல்ல, அதே டேஸ்ட் தான் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. இதே மாதிரி வந்து நிறைய ஏரியாவில் கடலூர் சுற்றி டீ டைம் இப்போ வந்துருச்சு. நல்லா தான் இருக்கு. வந்து சாப்பிடலாம், எல்லாருமே வந்து சாப்பிடலாம். ஜஸ்ட் நம்ம கடைக்கு ஒரு தாடி வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.